ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஃபோன் ஏர் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன புது ஃபோன். இது வந்து இப்போ நம்ம கைக்கு வந்திருக்கு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஜப்பானில் இப்போ புதுசாக வந்துட்டு ஒரு ஆப்பிள் ஸ்டோர் ஓப்பன் பண்ணாங்க. அங்கேயும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற யுதபாஷி கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டிமீடியா ஷாப் இருக்குது. அங்கேயும் வந்து நேரில் போயிட்டு இந்த ஃபோனை பற்றி என்கொயரி பண்ணேன். ஸோ ஸ்டாக் வந்து இல்லை பேஸ் மாடலு. அதனால் வந்துட்டு ஆன்லைன் ஸ்டோரில் தான் ஆர்டர் பண்ண வேண்டியதாகிடுச்சு. எனக்கு 2 டேஸில் வந்து டெலிவரியும் கொடுத்துட்டாங்க. ஐஃபோன் ஏர் பற்றி ஃபஸ்ட் டைம் வந்து நியூஸ் வந்ததுலேருந்தே இது மேலே ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரியல் டைமில் போயிட்டு நான் வந்து ஸ்டோரில் இதை வந்து டெமோ மாடல் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு, கலரு, இதோட லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குது, கைக்கு காம்பாக்டாக இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். மாடல் வைஸ் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லணும்னா நல்லா தான் இருக்குது, சூப்பர். பட் இந்த ஃபோன் வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபோன் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரோ லெவல் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஆப்பிள் கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு கேமரா மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ப்ரோ மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ட்ரிபிள் லென்ஸ் கேமரா சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் செகண்ட் திங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபோன்லேயுமே வந்து ஜென்ரலாக 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டாப்லேயும் பாட்டம்லேயும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருந்த ஸ்பீக்கர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்லி மைக்ரோஃபோன் மட்டும்தான் வந்துட்டு இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 2வது விஷயம். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஃபோன் வந்து அதாவது ஐஃபோன் ஏரில் இருக்க ஏர் வந்து எல்லா மாடலுமே ஒன்லி வந்து eSIM மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்மளோட ஃபிசிக்கல் சிம்மை வந்து இதில் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. பிஃபோர் நம்ம வந்து eSIM-ஆ வந்து கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த 3 விஷயத்த நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இல்லை இட்ஸ் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். இதை தவிர இந்த ஃபோனோட மற்ற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் அதோட ஃபீச்சர்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 80% வந்து இது வந்து மீட் பண்ணுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரோவில் இருக்கிற அதே சிப்பு தான் வந்து இதுலேயும் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. A19 ப்ரோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜிபி கோர் மட்டும்தான் கம்மி. ஸோ இந்த வருஷம் இந்த எல்லா ஐஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சேம் டிஸ்பிளே, அதாவது 128 ப்ரோ லெவல் ப்ரோ மோஷன் டிஸ்பிளே. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் ஷீல்டு அது எல்லாமே வந்துட்டு ப்ரோ மேக்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து சேம் ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து கேமரா கண்ட்ரோல் பட்டன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. 16E கிடையாது. இதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுமே இந்த வருஷம் இந்த ஐஃபோனோட எல்லா மாடலுமே வந்து 256 ஜிபிலேருந்து ஸ்டோரேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஒரே ஒரு விஷயம் தான், இதில் வந்து கேமரா அண்ட் eSIM அப்புறம் வந்து ஸ்பீக்கர் இந்த மாதிரி இந்த ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயத்தை நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடல் வந்து உங்களுக்கும் பிடிக்கும். நான் இந்த மாடல் வந்து ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீசனுக்காக தான் சூஸ் பண்ணேன். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இன்னொன்று வந்து ஆப்பிள் வந்து ஐஃபோன் 11 ப்ரோன்னு நினைக்கிறேன். 11 ப்ரோலேருந்து 11, 12, 13, 14, 15, 16 வரைக்கும் வந்து ப்ரோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் தான். அதில் எந்த சேஞ்சஸுமே பெருசாக பண்ணலை. அவுட்டர் லுக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக டிசைனில் சேஞ்ச் இல்லை. பட் இந்த மாடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் லுக் அண்ட் ஃபீல் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இதோடைய வந்து டியூரபிலிட்டி, அதாவது வந்து ஐஃபோன் 6s பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டேஜில் வந்து பெண்ட் ஆகும், அந்த இஷ்யூ இருந்தது. இதில் வந்து பெண்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா டைட்டேனியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் ப்ரோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் டைட்டேனியம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அலுமினியத்துக்கு மாறிட்டாங்க. ஸோ அது 2த்தையும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டேனியம் ஃப்ரேம் வந்து பாலிஷ்டாக வந்து லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜப்பானில் வந்து கிட்டத்தட்ட 1,59,800 இந்தியன் ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 6x6 வந்து ஒரு 96,000 வந்து இந்தியன் ருபீஸ்க்கு இதோட வேல்யூ வருது. இந்தியாவில் இதோட ப்ரைஸ் வந்து இதை விட அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஐஃபோன் அந்த சீரீஸ் வந்து சூஸ் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அந்த மாடலை போய்ட்டு ரியலாக வந்து ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் வந்து டெமோ மாடல் இருக்கும், அதை வந்து பார்த்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு கலரு ஃபீச்சரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வாங்க, அதான் பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நீங்கள் என்ன மாடல் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.